ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு our சேனல். இன்னைக்கு மாம்ஸ் குக்கிங்கில் என்ன பார்க்க போகிறோன்னா, வீட்லேயே எப்படி மிளகாத்தூள் அரைக்கிறாங்க அப்படின்றத காட்ட போகிறோம். பாருங்க, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தனியா 1 கிலோ, காஞ்ச மிளகா 1 கிலோ, ரெண்டும் நல்லா காய வச்சுக்கோங்க. ஒரு 2 டேஸ் 3 டேஸ் இந்த மாதிரி காய வச்சுக்கோங்க வெயிலில். கடாய் வச்சுட்டு 2 கிளாஸ் அரிசி, நம்ம டெய்லியும் சாப்பிட்ற அரிசியை போட்டால் கூட ஓகே தான். கொஞ்சமாக ஃப்ரை பண்ணிவிட்டு அதை எடுத்து வச்சுருங்க. நெக்ஸ்ட்டு கடாய் பத்தாதனால 1 கிலோ தனியாவை வந்து பாதியாக பிரித்து 2 தடவை நாங்கள் ஃப்ரை பண்ணியிருப்போம். 1 தான் காமிச்சிருப்போம். ஸோ அதை எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு 100 கிராம் சீரகம் ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதையும் எடுத்து மாற்றி வச்சுருங்க. அதுக்கப்புறமா துவரம் பருப்பு 100 கிராம், அதுவும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ரை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு மிளகு 100 கிராம், அதுவும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. எல்லாமே வந்து டீப் ஃப்ரை பண்ண வேண்டாம். ஒரு 1 மினிட் இல்லைன்னா ஒரு 50 செகண்ட்ஸ் அந்த மாதிரி லைட்டாக ஃப்ரை பண்ணிட்டு எடுத்துருங்க. பச்சை பருப்பு 50 கிராம் ஃப்ரை பண்ணிக்கோங்க, எடுத்து வச்சுருங்க. நெக்ஸ்ட்டு வெந்தயம் 100 கிராம் போட்டுட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ரை பண்ணிவிட்டு எடுத்துருங்க. எல்லாமே ஃப்ரை பண்ணதுனால ஹீட்டாக இருக்கும், ஹீட்டோடு அரைச்சி தர மாட்டாங்க. ஸோ ஆற வைக்கிறதுக்காக முரணில் வந்து எல்லாமே போட்டு வச்சுருக்காங்க, பார்த்தா உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட்டு விரல் மஞ்சள் 150 கிராம் போட்டுட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. இப்போ எல்லாமே முரத்தில் இருக்குது, காயட்டும். இப்போ மாடியில் காய வச்ச காஞ்ச மிளகா வந்து நல்லா உடையுதான்னு பாருங்கள். உடஞ்சாலும் அதை எடுத்துட்டு வாங்க. அதை வறுக்க தேவையில்லை, நேராக வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிடுங்க. விரல் மஞ்சளையும் அந்த பாத்திரத்தில் மாற்றிடுங்க. அரைக்க கொடுக்க போகிற அந்த பாத்திரத்தில் மித்த தனியா எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து ஸ்பேஸ் வர அளவுக்கு நல்லா குத்தி விட்டுருங்க. விட்டோன்னே அந்த பாத்திரம் ஃபுல்லாக கரெக்டாக வந்துருச்சு அப்படின்னா க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், மிளகாத்தூள் ரெடி ஆகிடுச்சு, வீட்டிலேயே செஞ்சது. அரைக்கு மட்டும் கடையில் கொடுத்து வாங்கிக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.